ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் பேனிக் நித்யா. இன்றைய பதிவில் 1999 வருடம் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்யம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலியில் 1999 வருடம் நடந்த சம்பவங்க. திருநெல்வேலிக்கு அருகாமையில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சுடலமாடன் சாமியை தெய்வமாக வழிபடுறாங்க. தென் மாவட்டங்களில் சுடலசாமி தாங்க அதிகமாக குலதெய்வமாக வழிபடுவாங்க மக்கள். இப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு ஊரை சேர்ந்த திருநங்கைகள் எப்பொழுதும் கிராமத்தில் ஒரு இடத்தில் இரவு நேரங்களில் சந்திப்பது வழக்கம். அப்படி சந்தித்து என்னதான் பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவங்க பாலியல் தொழில் தான் பண்ணுறாங்க. இரவு நேரங்களில் வரும் லாரி டிரைவர்கள் மற்றும் கார் டிரைவர்களில் அவங்க சீட்டுக்கு நேர லைட் அடிப்பாங்க, டார்ச் லைட். அவங்களோ இவங்கக்கிட்ட பேசணுன்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா லாரியை ஓரங்கட்டிட்டு இவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க. அப்படி என்னதான் இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களில் யாராவது ஒரு நபரை, அதாவது அங்கே ஒரு 5 திருநங்கைகள் இருக்காங்கன்னா அந்த 5ல் ஒரு திருநங்கையை அந்த லாரி டிரைவர் சூஸ் பண்ணிக்கலாம். அவர் குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அவங்கள தன்னோட ஒரு அரை மணி நேரம் அவங்களோட ஈடுபாடில் இருக்கணும்னு சொல்லி ரேட்டு பேசி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும் பொழுது இவங்களுக்கு தொழில் பார்த்த மாதிரியும் இருக்கும், வருமானம் ஈட்டினபடியும் இருக்கும். அதனால் நான் திருநங்கைகளை தப்பாலாம் சொல்ல வரல. திருநங்கைகளில் எத்தனையோ பேர் போலீஸாகவும் வக்கீலாகவும் மாடலிங்காகவும் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1999 காலகட்டத்தில் நடந்தது. இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் குமரன் அப்படிங்கிற ஒரு லாரி டிரைவர் அந்த பகுதியில் வராரு. அந்த பகுதியில் திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இருந்தாலும் கனிமொழி அப்படிங்கிற திருநங்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்ல பொண்ணாகவும் தெரியுறாங்க. ஸோ லாரி டிரைவர் கனிமொழியை சூஸ் பண்ணி நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒரு இருட்டு பகுதியை நோக்கி தனிமையில் பேசிகிட்டே போகிறாங்க. இருவரும் அப்படி இப்படின்னு பேசிட்டு தன்னோட உடைமைகளை கலட்டுறாங்க. அதற்கு பின்பு உறவில் ஈடுபடும் போது அந்த லாரி டிரைவன் கன்னத்தில் யாரோ பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது. அடித்தது போல் இருந்ததும் கனிமொழியை பார்த்து கோபமாக கேட்குறாரு லாரி டிரைவர், ஏன்டி என்ன அடித்த அப்படின்னு. அதுக்கு கனிமொழியோ, என்னங்க சொல்கிறீங்க, நானும் அவங்கள அடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மீண்டும் உடலுறவில் ஈடுபடுறாங்க. அப்போது டிரைவரின் முதுகு பகுதியில் யாரோ ஓங்கி அடித்தது போல் இருக்குது. முதுகில் தீ பிடிச்ச நெருப்பு எப்படி சுடுமோ அந்த மாதிரி சுட்டிருக்கு. வலி தாங்க முடியாத டிரைவர் டக்குன்னு எழுந்து நின்று ஃபோன் டார்ச்சில் அடித்து யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு. அவர் அப்படி பார்க்கும்போது அந்த பகுதியில் யாரோட நடமாட்டம் இருக்கிற மாதிரியும் தெரியல. இந்த முறை முதுகில் அடித்தப்போ கனிமொழி கிட்ட டிரைவர் எதுவும் கேட்கல. ஏன்னா அவருக்கு அடி விழுந்தது முதுகில். ஆனால் கனிமொழியோ இவருக்கு முன்பு தான் இருக்காங்க. சுற்றி முற்றி பார்த்த டிரைவர் மீண்டும் உறவில் இருக்காரு. அப்போது ஒரு மின்னல் ஒளி இவரின் முதுகில் மீண்டும் படுது. வலி தாங்க முடியாத குமரன் கத்துறாரு, அம்மா அம்மான்னு. திருநங்கை கனிமொழியோ டக்குன்னு எழுந்து என்னங்காச்சுன்னு கேட்குறாங்க. உடனே என்னன்னு தெரியல, என்னோட முதுகில் நெருப்பு பட்ட மாதிரி வலிக்குது, எரியுது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. கனிமொழியோ அவங்களோட முதுகு பகுதியை பார்க்கும்போது அவர் போட்டிருந்த பனியன் நெருப்பில் சுட்டது போல் இருந்திருக்கு. அவரோட முதுகு பகுதியில் நெருப்பால் சுட்ட காயமும் இருந்திருக்கு. இதை பார்த்து திருநங்கர் அந்த லாரி டிரைவரான குமரன் கிட்ட எடுத்து சொல்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி காயமாக இருக்குது, அதனால தான் நீங்கள் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க போல, இந்த காயம் ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குமரனும், இல்லையே அது இப்போ தான் பட்டுது, என்னால் வலி தாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, காசு வேறு கொடுத்துட்டோம் நம்ம, அதனால் இதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு மறுபடியும் இருவரும் உடல் உறவில் ஈடுபடுறாங்க. அப்போ தான் மிகப்பெரிய சம்பவமே நடக்குது. யாரோ ஒருத்தர் குமரனோட முதுகு பகுதியிலேருந்து அவரை கால் வச்சு உதச்சி எத்தி தள்ளுனா அவர் எப்படி போய் விழுவாரோ அந்த மாதிரி விழுகிறாங்க. கீழே படுத்திருந்த கனிமொழியான திருநங்கை டக்குன்னு எழுந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருமே ஒருத்தர் என்னாச்சு ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்து ஒரு 10 அடி தூரத்தில் உடல் கட்டமைப்போடு நல்ல வெளிச்சமாக பிரைட்டாக ஒரு நபர் இருக்கார். அந்த நபரோ விகாரமாக இருக்கார், முறைச்சிக்கிட்டு பயங்கரமான கோபத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்து பயந்து போன இருவரும் அந்த இடத்த விட்டு டக்குன்னு தன்னோட ட்ரெஸ்ஸுகளை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் குமரன் அந்த லாரியில் ஏறிடுறாரு. கனிமொழியோ அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட கனிமொழி இந்த தொழில் செய்வதற்காக தன்னோட சொந்த ஊர் 2 ஊர் தள்ளி தான் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடம் என்ன ஏதுன்னு கனிமொழிக்கும் தெரியாது, இந்த லாரி டிரைவரான குமரனுக்கும் தெரியாது. அதற்கு பின்பு தான் அவங்க வாழ்க்கையில் அமானுஷ்ய புயலே வீச ஆரம்பித்தது. அப்படி என்ன தான் நடந்ததுன்னு பார்த்தா, அந்த லாரி டிரைவர் லோடு இறக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படி போனவர் தன்னோட மனைவி கிட்ட ஏது சொல்லலைங்க, சொன்னால் பெரிய சண்டையாக வந்துடும். ஆனால் இவர் எப்போ வீட்டுக்கு போனாலும் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைகளை பார்ப்பார். அப்படி அவர் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே துண்டோடு வரும்போது அவர் முதுகில் யாரோ நெருப்பில் தன்னோட 5 விரலையும் முக்கி
அந்த 5 விரலை வச்சு அவர் முதுகில் கை பதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது நீர் கோர்த்து இருக்குது. இதை பார்த்த மனைவி என்னாச்சுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க மனைவி திரும்ப திரும்ப கேட்குறாங்க, 5 விரல் பதிஞ்சிருக்கு, ரத்தம் கட்டின மாதிரி ஒரு மாதிரி நீரோடு இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, என்னாச்சு, யாரும் இது பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த 5 விரலை பார்க்கும்போது அவங்க மனைவிக்கு இது ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுது. உடனே தன்னோட கணவர்கிட்ட என்னவா இருக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அவரும் எதுவும் சொல்லாமல் சமாளிச்சிடுறாரு. அவங்களும் என்னமோ போங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அதற்கு பின்பு இந்த டிரைவர் இரவில் தூங்குறது இல்லைங்க. அப்படியே தூங்கினாலும் கனவுல யாரோ ஒரு நபர் இவரை மிரட்டுறது போல, இவரோட உயிரை எடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவது போல கனவுகள் வருது. பயந்த இந்த நபர் இரவு நேரங்களில் தூங்குவதே கிடையாது. இவர் மனைவியோ அவங்க கணவன்கிட்ட ஏங்க தூங்கலையா அப்படின்னு கேட்டால் அவங்க கணவரோ எனக்கு தூக்கம் வரலம்மா நீ தூங்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு அவரோட மனைவியோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நைட்டெல்லாம் கண் முழிச்சு தானே வண்டி ஓட்டணும், ஸோ அவங்களுக்கு அதுவே பழகிருச்சு போல், அதான் உறக்கம் வரலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. அதற்கு பின்பு டிரைவருக்கு உடல்நல குறைவாகுது. என்னென்னு பார்த்தா அவருக்கு சரியாக இரவு நேரங்களில் தூக்கம் இல்லை. அந்த தூக்கம் இல்லாதனால அவர் என்ன சாப்பிட்டாலும் அது வாமிட் பண்ணுறாரு, அதாவது வாந்தி எடுத்துடுறாரு. ஏன்னா இவர் சாப்பிட்ட சாப்பாடு அவருக்கு சரியாக செரிமானமே ஆக மாட்டேங்குது. உடலில் தெம்பு இல்லாமல் சோர்வாகவும் ரொம்ப நோயாளி மாதிரி ஆயிட்டாரு. இவரும் கிட்டத்தட்ட ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். இதை பார்த்த இவங்களோட மனைவி இவரை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாலும் அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சத்து இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி 30 நாளுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்பு பயந்து போன அவரோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே விட்டால் சரி வராது, இவருக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு தன்னோட குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் கருவறையில் இருந்த பூசாரி மேலே பேச்சியம்மன் சாமி இறங்கி ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இன்னும் ஒரு நாள் தாமதமாக வந்திருந்தா உன்னோட தாலியை அவன் பறிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட புருஷனை இதே மயானத்தில் எரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயந்து போன இந்த அம்மா அழுகுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அழுகுறாங்க. அடுத்து கேட்கும்போது அப்போது இன்னொரு நபர் கோவிலில் இருந்தவர் மேலே சொடலமாட சாமி வந்து இறங்குறாரு. அவரும் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. நீ செஞ்ச தப்புனால அவன் உன்னோட மேலே பயங்கர கடும் கோபத்தில் இருக்காண்டா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்த பயனும் இல்லை, நான் உன்னோட உயிரைத்தான் காப்பாற்றி வைக்க முடியும், அதுவும் வர்ற அமாவாசை வரை தான் நான் உனக்கு உயிரை பிடிச்சி வைப்பேன், அதுக்கப்புறம் நீ வாழ்கிறதும் சாகிறதும் முண்டனோட கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. டிரைவரோ கதறி அழுகுறாரு. நான் பண்ணது தப்பு தான்னு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாரு. பின்பு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு சொடலசாமியோ, நீ நேராக போய் முண்டன் காலில் விழு, நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி அவன்கிட்ட கண்ணீர் விட்டு அழு, அவன் பின்பு மனசு இறங்கினா மட்டும்தான் உன்னோட உயிர் உனக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் டிரைவருக்கு அன்று இரவு அந்த இடத்துக்கு போனதுனால எந்த ஊருன்னு ஞாபகம் இல்லை, அவ்வளவா எந்த இடமுன்னு ஞாபகம் இல்லை. அதனால் யோசிக்கிறாரு. உடனே சொடலையோ என்ன கேட்குறாருன்னா, என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த இடம் மறந்து போச்சா உனக்கு, இடம் தெரியலையா, அந்த எல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. இவரோ யோசிச்சுட்டே இருக்கிற பார்த்துட்டு சொடலையே அந்த முண்டன் சாமி இருக்க இடத்த இவருக்கு சொல்கிறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு போ, அங்கே மயானம் இருக்கும், மயானத்திலிருந்து ஒரு 200 மீட்டரில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அந்த மரத்தின் கீழ்ப்பகுதியில் முன்ன கோபமாக அகங்காரமாக விகாரமாக முகத்தோடு இருப்பான், போய் அவனை பாருன்னு சொல்லி அருள் இறங்கிடுது. அதற்கு பின்பு டிரைவர் அண்ணா தன்னோட மனைவியை வீட்டில் விட்டுட்டு மனைவியோட தம்பியை கூட்டிகிட்டு பைக் எடுத்துகிட்டு அந்த ஊரை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சொடலசாமி சொன்னது போல் மயானம் இருக்குது. மயானத்துலேருந்து 200 மீட்டரில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது. அதற்கு கீழே 3 சிலைகள் இருக்குது, அதாவது கல்லாக வச்சு வழிபட்டிருப்பாங்களாட்ட இருக்குது. ஆலமரத்துக்கு ஒரு 100 மீட்டரில் தள்ளி மிகப்பெரிய கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் முண்டன் என்ற தெய்வம் இரவு நேரங்களில் அந்த புதுக்கோவில் அமைச்சு வச்சிருக்க மக்கள் வழிபடுற இடத்துலேருந்து தன்னோட பழைய இடமான, அதாவது பூர்வீக இடமான இந்த ஆலமரத்தின் கீழ் உள்ள இடத்திற்கு இரவில் சென்று வருவது வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாரு. முண்டன் ஐயா அவர் அப்படி தன்னோட இடத்துக்கு வரும் வழியில தான் இவங்க இருவரும் உறவில் இருந்தது அவருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் முண்டன் கோபப்பட்டு டிரைவரை தாக்கியிருக்காரு. பின்பு இவர்கள் முண்டன் இருக்கும் ஆலமரத்திற்கு போய் பழங்கள் பூஜைன்னு புனஸ்காரங்கள்னு பண்ணுறாங்க. இவங்க கிளம்புற நேரத்தில் ஒரு கோழியும் கொண்டு வந்து அதோட கழுத்தையும் அறுத்து அந்த ரத்தத்தை முண்டனோட சிலைக்கு கீழே போட்டுடுறாங்க.
அந்த கோழியின் உடல்களில் இருக்க அத்தனை ரத்தங்களும் ஒரு சொட்டு இல்லாமல் அந்த தரையிலே படுது. அதற்கு பின்பு அந்த கோழி உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்க கிளம்பலான்னு கிளம்புறாங்க. இவங்க வீட்டில் இருந்து கொண்டு வந்த கத்தி அங்கனதான் தான் இருக்குது. குமரன் டக்குன்னு அந்த கத்தி எடுத்து பைக் கவரில் வைக்கலான்னு எடுக்கிறாரு. அவரோட கையில் கீறிடுது. சின்ன காயமாக இருந்தாலும் அவரோட கையிலேருந்து ரத்தங்கள் பலபலன்னு வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாருனா, இருமாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற ஆலமரத்தை இலை எடுத்து தன்னோட கையில் வர ரத்தத்தை தொடச்சி அங்கேயே போட்டாராரு. 2-3 இலைகள் எடுத்து தொடச்சி போட்டாராரு. அதற்கு பின்பு மனமுருக வேண்டிட்டு அந்த இடத்த விட்டு குமரன் கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு. அதற்கு பின்பு அவருக்கு எந்த தொல்லைகளும் இல்லை, தொந்தரவுகளும் இல்லை, நல்லா தான் இருக்காருன்னு சொன்னார். அதற்கு பின்பு 1 வாரம் கழித்து மறுபடியும் லாரிக்கு போகிறாரு லோடு ஏற்றிட்டு. அப்போ தான் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தா, அவருடன் உறவில் இருந்த திருநங்கையின், அதாவது கனிமொழியின் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்க்குறாரு. அக்கம் பக்கம் விசாரிக்கும் பொழுது உடல்நலக் குறைவால் இறந்து போயிட்டாங்க. இறந்து 2 வாரம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இவருக்கோ மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அன்றைய நாள் லாரியை நிறுத்தாமல் போயிருந்தா இப்படி அந்த பொண்ணு இறந்துருக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு. பின்பு லோடு இறக்கிட்டு தன்னோட குலதெய்வமான சொடலமாடம் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுறாரு. அதற்கு பின்பு அவர் எப்போ லாரியில் லோடு ஏற்றினாலும், அது என்ன அவசர வேலையாக இருந்தாலும், அந்த முண்டன் சாமி இருக்க இடத்த கிராஸ் பண்ணி போகிறப்போ லாரியை ஓரம் கட்டிட்டு அந்த தெய்வத்தை போய் பார்த்து வழிபட்டுட்டு மன்னிப்பு கேட்குறத இப்போ வரையில் வழக்கத்தில் வச்சுருக்கிறாரு. அதற்கு பின்பு என்னால் தான் அந்த திருநங்கையோட உயிர் போயிடுச்சு, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிட்டு வராரு. இப்போ வரையிலும் அந்த முண்டன் சாமி கோவிலில் குடம் நடத்தினாங்கன்னா இந்த அண்ணா, அதாவது இந்த குமரன் அண்ணா, அந்த கோவிலுக்கு ஹெல்ப் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் சொடலையும் சரி, முண்டனும் சரி, பேச்சியும் சரி இவரை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிட்டாங்க. குலதெய்வமாக இருந்தனாலேயோ என்னவோ. சொல்லப்போனால் கனிமொழி ஒரு கிறிஸ்டின் பொண்ணு. ஸோ அவளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாதனாலேயோ என்னவோ முண்டனோட கோபத்துக்கு ஆளாகி உயிர் போயிடுச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, சொடலமாட சாமி நினச்சிருந்தா குமரனோட மனைவி முன்னாடியே நீ இன்ன தப்பு பண்ண, இன்ன இடத்துல பண்ண அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். பட் அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அதுதான் குலதெய்வன்றது. குடும்பத்தை காக்கும் குலதெய்வம்னு ஏன் சொல்கிறாங்க? அவர் நினச்சிருந்தா அந்த வார்த்தையை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கலாம். பட் அவர் சொல்லலை. சொன்னால் ஒரு குடும்பம் கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும், பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ யாராக இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடுங்க. அவங்க தான் நமக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம். என்னோடய குலசாமி மேலக்கால் கருப்பசாமின்னு சொல்லுவோம். ஆனால் என்னோடய இஷ்ட தெய்வம் முத்தாரம்மன், கருங்காளி, சொடலமாடசாமி. இவங்க 3 பேரும் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன் மக்களே, இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தரோட உயிரை எடுக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கிட்ட யமதர்மரே உன்னோட குழந்தைக்கு ஆயில் முடிஞ்சிருச்சு, அவனை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்பாங்களாம். நம்ம குலதெய்வம் சரின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம உயிரை அதை எடுக்குமா? இல்லை என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னா சின்ன சின்ன காயங்களோடு நம்ம உயிர் தப்பிச்சிருவோமா? அதுதான் குலதெய்வம்ன்றதான். ஸோ எல்லோரும் குலதெய்வத்தை தவறாமல் வழிபடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த பதிவை முழுமையாக பார்த்த பிறகு உங்களோட கருத்து என்னென்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் பேனிக் நித்யா. டாட்டா பாய் பாய்.